எங்கள் அண்ணாவை என்ன சொன்னால், நல்ல குடும்பத்தில் சேர்ந்த பொண்ணுங்க, நல்ல வீட்டில் வளர்ந்த பொண்ணுங்க இந்த மாதிரி ட்ராக் டிஷர்ட் போட்டு இத்தனை ஆம்பளைங்க முன்னாடி ஜிம்முக்கு போக மாட்டாங்க. நீ எதுக்கு நம்ம எல்லார் பேரும் கெடுக்கிற அப்படின்னு. அண்ட் ஐ எம் ஃப்ரம் அ இஸ்லாமிக் ஃபேமிலி. என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸே அலோவ் பண்ணலை. என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து எங்கள் வீட்டுக்கு வர ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. ஐ எம் அ மாம் ஆஃப் 2 children. இப்போ என் பையன் வந்து +1 இப்போ +2 போகிறான். பொண்ணு வந்து 10th ஸ்டாண்டர்ட் போகிறாங்க. ஓகே, 2 குழந்தைங்கள்லாம் ஆனதுக்கு அப்புறம் தான் பாடி பில்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நான் காலேஜ் எல்லாம் ஃபஸ்ட் இயர் மட்டும்தான் பண்ணேன். செகண்ட் இயர் ட்ராப் அவுட். ஏன்னா நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு. அப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது மேரேஜ். உங்கள் ஏஜ்லலாம் எனக்கு வந்து பாப்பா இருந்தது. செப்ரேஷன் ஆனதுக்கப்புறம் ஆக்சுவலி எனக்கு 18 இயர்ஸில் மேரேஜ் ஆச்சு. 19 இயர்ஸில் ஃபஸ்ட்டு பாப்பா, 21 ஏஜில் செகண்டு பாப்பா, 23ல் நான் என்னோடய மேரேஜ் வந்து தட் வாஸ் நாட் அ சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ். நான் ஹஸ்பண்டோட செப்பரேட் ஆகிட்டு அப்பா அம்மா வீட்டில் இருந்தேன். இதுக்கப்புறம் தான் நான் பாடி பில்டிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் எனக்கு எங்கள் அப்பா வந்து ஃபுல் சப்போர்ட். அப்பா வந்துட்டு உனக்கு என்ன பிடிக்குமோ நீ பண்ணு அந்த மாதிரி. ஆனால் அம்மா வந்துட்டு இல்லை, அவங்க அடித்தாலும் என்ன பண்ணாலும் நீ உன் ஹஸ்பண்ட் கூட தான் இருக்கணும் அப்படின்னு. பட் எல்லாத்துமே ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே பார்த்து என்ன ஆச்சுன்னா, அப்பா என்ன சொன்னார், இதெல்லாம் யோசிக்காத, இதெல்லாம் தூக்கி போடு. ஃபஸ்ட்டு போய் உன் ஸ்டடீஸை நீ டிஸ்கண்டினியூ பண்ணலை, ஃபஸ்ட்டு காலேஜுக்கு போய் உன் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ண பாருன்னு சொன்னார். அப்போ என்ன பண்ணேன், செகண்ட் இயர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் கரெஸ்பாண்டன்ஸில் போட்டு என்னோடய ஸ்டடீஸ் மீன் வைல் என் சைட்டில் என்னோடய ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணேன். என்னோடய கிராஜுவேஷனும் முடித்தேன். அண்டு எங்கள் வீட்டில் யாருமே பெண் குழந்தைங்கள யாருமே கிராஜுவேஷன் 10th கூட ஸ்கூலுக்கு போனது 10th கூட கம்ப்ளீட் பண்ணது கிடையாது. ஸோ ஐம் த ஃபஸ்ட்டு ஃபீமேல் சைல்டு ஹூ கம்ப்ளீட்டட் கிராஜுவேஷன் இன் மை ஃபேமிலி. இது எல்லாமே என் மேரேஜ்க்கு அப்புறம் செப்பரேஷனுக்கு அப்புறமா எல்லாமே பண்ணது. அப்போ அப்பா என்ன சொன்னார்னா, நீ சொசைட்டி பற்றி ரிலேட்டிவ்ஸ் பற்றி பார்க்காத, வீட்டுக்கு வராங்களா வந்தவங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணலாம், வரலையா வேண்டாம். ஏன்னா நீ கஷ்டப்பட்டம்போது நீ தான் உன் கஷ்டத்தை அனுபவிச்ச. அப்போது நீ ஹாப்பியாக இருக்கும்போது உனக்கு ஒரு விஷயம் பிடிச்சி நீ பண்ணுறேன்னா அது நீ பண்ணு, யாருக்காகவும் யோசிக்காது அப்படின்னு. நான் ஃபஸ்ட் டைம் சென்னை பண்ணேன், மிஸ் ஸ்டேட் பண்ணேன், நேஷ்னல் பண்ணேன். பாடி பில்டிங்க்கு ஒரு ட்ரெஸ் கோட் இருக்குது. நீ ஒரு உமன், ஒரு ப்ரொஃபஷ்னல் உமன் பாடி பில்டர் நீ வந்து இஃப் யூ வாண்ட் டு ப்ரெசென்ட் யுவர் செல்ஃப் ஆன் த ஸ்டேஜ் ஆஸ் அ உமன் பாடி பில்டர் யூ ஹேவ் டு வியர் பிக்னி. அதுதான் பாடி பில்டரோட அந்த பாடி பில்டிங்கோட ட்ரெஸ் கோட், அந்த ஸ்போர்ட்ஸ். அண்ட் ஐ எம் ஃப்ரம் அ இஸ்லாமிக் ஃபேமிலி. ஒரு முஸ்லீம் பொண்ணாக இருக்கும்போது என் வீட்டில் ட்ராக் டிஷர்ட் போட்டு ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது பிக்னி எப்படி போடணும், இதுக்கெல்லாம் மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபஸ்ட்டு எனக்கே கூச்சமாக தான் இருந்தது. நம்ம ட்ரைனிங் பண்ணுறோம், மசில்ஸ் கொண்டு வரோம், எல்லாமே ஓகே. பட் அந்த ஸ்டேஜில் நான் எப்படி பிக்னி போடுவேன், இத்தனை பேருக்கு முன்னாடி நான் எப்படி பிக்னி போட்டு நிற்பேன் அப்படின்னு. பட் இருந்தாலும் எனக்கு ஐ see myself as a ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கும்போது நம்ம இதுதான் ஃபாலோ பண்ணணும். யாரும் உன்னை எப்படி பார்க்குறாங்க, எப்படி உன்னை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, தட் இஸ் நாட் த இம்பார்ட்டன்ட். நான் அன்றைக்கி அந்த மாதிரி யோசிச்சிருந்தேன். நான் இன்றைக்கி உங்கள் மேலே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு உமன் பாடி பில்டராக நான் வந்து நின்று இருக்க மாட்டேன் இல்லையா.